தமிழக மக்கள் ஆதரவோடு 2026 சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி தொடரும் என்று திமுக முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். கரூரில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இது கரூர் அல்ல, திமுக ஊர். இந்த ஊர் கொட்டும் மழையில்தான் இதே நாளில் ராபின்சன் பூங்காவில் திமுகவை அண்ணா தொடங்கி வைத்தார். கொட்டும் மழையில் தொடங்கி வைத்த இந்த கழகம் 75 ஆண்டுகள் அல்ல, 100 ஆண்டுகளை நாம் காணப்போகிறோம். திமுக வரலாற்றிலேயே இப்படி ஒரு பிரம்மாண்டமான முப்பெரும் விழா நடந்திருக்காது என்று கூறினார். 2019 முதல் எதிர்கொண்ட அனைத்து தேர்தலிலும் எதிரிகளை களங்கடிக்கக்கூடிய வெற்றி பெற்றுள்ளதாகவும், இந்த வெற்றி பயணம் தமிழக மக்கள் ஆதரவோடு 2026 சட்டமன்ற தேர்தலிலும் தொடரும் என்று பேசினார். கொட்டும் மழையில்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் இதே நாளில் வடசென்னை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ராபின்சன் பூங்காவில தொடங்கி வைத்த போது கொட்டுகின்ற மழையில தொடங்கி வைத்தார்கள். கொட்டுகின்ற மழையில தொடங்கி வைத்த இந்த கழகம் 75 ஆண்டு காலம் மட்டுமல்ல, 100 ஆண்டு நாம் காணப்போகிறோம். தமிழகத்தில் பாஜகவுக்கு நோய் என்று என திமுக முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். கரூரில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், மாநிலங்கள் தான் நாட்டிற்கு வலிமையான அடித்தளம், மத்திய அரசு அல்ல என்று கூறினார். மேலும் மத்திய அரசு உரிய நிதி ஒதுக்காத போதிலும் போராடி தமிழகத்தை தலை நிமிர்த்துவதாகவும், இப்படி தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டை ஒருபோதும் தலை குனிய விடமாட்டோம் என்று கூறினார். மேலும் தமிழகத்தில் அடக்குமுறைக்கு நோயின்றிதான், ஆதிக்கத்திற்கு இங்கே நோயின்றிதான், திணிப்புக்கு இங்கே நோயின்றிதான், மொத்தத்தில் பாஜகவுக்கு இங்கே நோயின்றிதான். இது பெரியார், அண்ணா, கலைஞர் செதுக்கிய தமிழ்நாடு என்று பேசினார். டெல்லி நம்ம மேல எப்படியெல்லாம் ஆதிக்கம் செலுத்துறாங்க, ஒன்றா ரெண்டா இந்தி வழியை திணிக்கிறாங்க. நம் மாணவர்களை பலிவாங்கக்கூடிய நீட் தேர்விலிருந்து விலக்கு தர மறுக்கிறாங்க. நம்ம பசங்க படிக்கிறதுக்கான கல்வி நிதியை கூட விடுவிக்க மறுக்கிறாங்க. கீழடையின் தொன்மையை மறைக்கிறாங்க. வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயர்ல நம்மோட வாக்குரிமையை பறிக்கிறாங்க. ஆனால் அன்னாலும் சரி, இன்னாலும் சரி, என்னாலுமே அடக்கு முறைக்கு இங்கே நோ என்ட்ரி தான். ஆதிக்கத்துக்கு இங்கே நோ என்ட்ரி தான். திணிப்புக்கு இங்கே நோ என்ட்ரி தான். மொத்தத்தில் இங்கே பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான். மாற்று என கூறியவர்கள் மாறினார்கள், காணாமல் போனார்கள் என விஜயை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மறைமுகமாக சாடினார். கரூரில் திமுகவின் முப்பெரும் விழாவில் பங்கேற்ற முதலமைச்சரும் அக்கட்சியின் தலைவருமான மு.க.ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி கடந்த அதிமுக ஆட்சியை காப்பாற்றியது பாஜகதான் என்று உண்மையை பேசியிருக்கிறார் என்று விமர்சித்தார். மேலும் கைப்பாவை அரசை திமுக நீக்கியதாக பாஜக நம் மீது வன்மத்தை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள், அதை பார்த்து முடங்கும் கட்சி திமுக அல்ல என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் திமுகவை அழிப்போம், ஒழிப்போம் என சொன்னார்கள். இப்போதும் சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், திமுகவுக்கு நாங்கள் தான் மாற்று என பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மாற்ற வேண்டும் என சொன்னவர்கள் மாறினார்கள், மறைந்து போனார்கள். திமுக மட்டும் மாறவில்லை, மக்கள் மனதில் இருந்து மறையவில்லை. இதுதான் தமிழக பாலிடிக்ஸ் என தெரிவித்தார். தமிழக உரிமைகளுக்காக குரல் கொடுக்க தெம்போ திராணியோ இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி என்று முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். திமுக முப்பெரும் விழா கரூர் கோடங்கிப்பட்டியில் நடைபெற்றது. இந்த விழாவில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக எப்போதும் நெருக்கடிகளுக்கு அஞ்சுகிற கட்சி அல்ல என்று தெரிவித்தார். தமிழக உரிமைகளுக்காக குரல் கொடுக்க தெம்போ திராணியோ இல்லாதவர் இபிஎஸ் என்று கடுமையாக சாடிய முதலமைச்சர், எதிர்க்கட்சித் தலைவர் என்ற மாண்பின்றி தன்னை ஒருமையில் விமர்சிக்கிறார் என்று குற்றம் சாட்டினார். திராவிட கொள்கை என்னவென்றே தெரியாமல் அதிமுக தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்றும், அண்ணாயிசம் பேசிய அதிமுகவினரை அடிமையிசம் பேச வைத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி என்று காட்டமாக தெரிவித்தார். காலில் விழுந்த பின் முகத்தை மூட கர்ச்சிப் எதற்கு என மக்கள் கேட்பதாக கூறிய முதலமைச்சர், தமிழ்நாட்டை காவல் காக்கும் அரணாக விளங்குவது திமுக என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற தெம்போ திராணி இல்லாம அடிமை சாசனம் எழுதி கொடுத்தார். பாஜக தன்னோடு இருக்குன்னு இப்பவும் வாய்த்தோடு கூட பேசிட்டு இருக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் மாண்பே இல்லாம தரந்தாண்டு என்னை ஒருமையில பேசிட்டு இருக்கிறார். கொள்கை இல்லாம தொடை நடுங்கும் பழனிசாமி அவர்களுடைய தரத்தை மக்களோட
அந்த மக்கள் தெளிவாக எடை போட்டு பார்ப்பாங்கன்னு நானும் விட்டுட்டேன். வளிமண்டல சுழற்சி உள்ளிட்ட காரணங்களால் தமிழகத்தில் 21 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மீது ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தமிழகத்தில் பெரும்பாலான இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று இடி மின்னல் மற்றும் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் செப்டம்பர் 20 வரை இடி மின்னலுடன் மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது. இந்நிலையில் நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.